ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் தக்காளி ரசம் சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்துலேயே கமகமன்னு வீடே மணக்கிற மாதிரி எப்படி வைக்கலான்றதாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தக்காளி ரசம் வச்சு பாருங்கள், குழம்பு பொரியல் எதுவுமே தேவையில்லை. இதவே 4 தடவை போட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் செய்கிறது தாராளமாக ஒரு 4 பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்குங்க. இப்போ கமகமன்னு இந்த தக்காளி ரசம் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இந்த தக்காளி ரசம் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் நல்லா மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி ரசத்துக்கு தக்காளி அதிகமாகவும் புளி ரொம்ப கொஞ்சமாகவும் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட சின்ன துண்டு இந்த அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கோங்க போதும். இது மூழ்கிற அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடான தண்ணியில் இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். அதுக்குள்ளார இதுக்கான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், பூண்டு ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரசத்துக்கான பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சுடு தண்ணி இருந்தனால நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இது நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த கசடு இருக்கும் இல்லைங்களா, இந்த தோல் கசடு எல்லாத்தையும் நம்ம கையில் எடுத்துடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த தக்காளி சாறுலையே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இதில் கொத்தமல்லி போட்டு இப்படி நல்லா கலந்து விட்டு அப்புறம் ரசம் வைக்கும்போது அவ்வளோ மணமாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், இது சேர்க்குறனால நல்ல ஒரு வாசனை இருக்கும். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், ஒரு 4-5 பல்லு பூண்டை தட்டி போட்டுடலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துருங்க. பொடியை போட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி புளியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் போட்டிருக்க உப்பே கரெக்டாக இருக்குது. இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லேசாக கொதித்து வரட்டும். நல்லா நுர பொங்கி கொதித்து வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வீடே மணக்க மணக்க கமகமன்னு சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். தட்டில் கொஞ்சமாக சாதத்தை போட்டு நிறைய ரசத்தை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேருக்கு ரசம் வைக்கிறீங்களோ அத்தனை தக்காளி போட்டு செய்யும்போது தக்காளியோட டேஸ்ட்டு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த தக்காளி ரசம் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.